வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். நான் இன்று நம் நாட்டுக்காக உழைத்த சுதந்திர வீரர்களை பற்றி பேச வந்துள்ளேன். ஆகஸ்ட் 15 இது ஒரு சாதாரண நாள் அன்று. பல பேர் தங்களின் உயிரை தியாகம் செய்து நமக்காக சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த ஒரு புனித நாள். இந்திய திருநாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. என்று தனியும் இந்த சுதந்திர தியாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப அந்நிய ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டிருந்த நாம் இன்று அச்சமின்றி வாழ்வது நம் தியாகிகள் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தால் தான். பல்வேறு இன்னல்கள் போராட்டங்களுக்கு இடையே சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த தேச தலைவர்களை தியாகிகளை இந்நாளில் நினைவு கூறுவோம். காந்தியின் கால் தேய்ந்தது, பாரதியின் விரல் தேய்ந்தது, தூக்கிட்டு தூக்கிட்டு கயிர்கள் தேய்ந்தது, ஓட ஓட சுட்டு உயிர்கள் தேய்ந்தது, தேய்ந்து தேய்ந்து ஆங்கிலேயமும் தேய்ந்தது. தேச தலைவர்கள் வீரர்களின் உயிர்கள் தேய்ந்து தேய்ந்து பெற்ற சுதந்திரம் நம் சுதந்திரம். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்ற நாமக்கல் கவிஞரின் வரிகளுக்கு ஏற்ப காந்தியின் தலைமையில் நடந்த சுதந்திர போராட்டத்தில் வீர்கொண்டு எழுந்து பங்கு கொண்ட வீரர்கள் பலர். சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா காந்தி, பால கங்காதர திலகர், ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திரபோஸ், ராணி லட்சுமிபாய் போன்ற பல தலைவர்களும், தென்னகத்தில் ராணி வேலு நாச்சியார், பாரதியார், வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா, வாஞ்சிநாதன் போன்ற பல தலைவர்களும் மிக முக்கிய பங்காற்றியுள்ளார்கள். சுதந்திர போராட்டத்தில் அகிம்சை வழியில் காந்தியும், 1000 உண்டு இங்கு ஜாதியனில் அந்நியர் வந்து புகழென்ன நீதி என கவிதை வாழ் கொண்ட பாரதியும், உங்களின் ரத்தத்தை கொடுங்கள் உங்களுக்காக சுதந்திரத்தை கொடுக்கிறேன் என நேதாஜியும், புரட்சி வாழ்க என பகத்சிங்கும் முழங்கினர். தன்னலம் பாராமல் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் இந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றனர். அவர்களின் பங்கு மகத்தானது. தேசிய அளவில் ஜான்சி ராணி, அன்னி பெசன்ட் அம்மையார் போன்றோரும், தமிழகத்தில் ராணி வேலு நாச்சியார், தில்லையாடி வள்ளியம்மை, லீலாவதி அம்மையார், கடலூர் அஞ்சலை அம்மாள் போன்ற பல பெண் போராட்ட வீரர்களும் இந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றனர். சுதந்திர போராட்டத்தில் எண்ணற்ற தியாகசீலர்கள் தம் உயிரையும் உடைமைகளையும் இழந்தனர். அவர்கள் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தை காப்பது மண்ணின் மைந்தர்களான நமது கடமையாகும். மந்திரத்தாலும் தந்திரத்தாலும் பெற்றதில்லை நம்முடைய சுதந்திரம். உதிரத்தாலும் பல உயிர் தியாகத்தாலும் பெற்றதுதான் நம்முடைய சுதந்திரம். வலிமை படைத்த பாரதத்தை கைகோர்த்து உருவாக்கிடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். வாழ்க பாரதம், வளர்க பாரதம்.